செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கொண்டு வந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்களின் காலில் விழுந்து கொடுத்து விடுங்கள் என கெஞ்சிய மதுப்பிரியர்கள். அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பே அக்னி வெயில். புதுச்சேரி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் 2189 வாக்காளர்கள் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளான ஆதிதிராவிட மயானம் இடத்திற்கான பிரச்சினையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மதிக்காத நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் அரசியல்வாதிகள் யாவருக்கும் ஆதரவு இல்லை என்றும், மேலும் ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்தும் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், உயர் தண்ணீர் தேக்க தொட்டி, நாடக மேடை செய்து தராத மாற்று நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் 2189 வாக்காளர்களில் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்துள்ளனர். கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து கொண்டு வந்த மதுபானங்கள் பறிமுதல். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் 3 தினங்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் மதுப்பிரியர்கள் பலரும் கடலூர் எல்லை பகுதியில் உள்ள புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள், சாராய பாட்டில்களை வாங்கிக் கொண்டு ஷேர் ஆட்டோவில் கடலூர் நோக்கி வந்தபோது ஆல்பேட்டை செக் போஸ்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பலரிடமிருந்து புதுச்சேரியில் கொண்டுவரப்பட்ட சாராய பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்பொழுது மதுப்பிரியர்கள் பலரும் தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என காவலர்களின் காலில் விழுந்து கெஞ்சினர். பலரும் தங்களுடைய உள்ளாடைகளை மறைத்து வைத்த மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பே அக்னி வெயில். புதுச்சேரியில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே கடும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து 95.2 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து பகல் நேரங்களில் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் உயர்ந்து வருகிறது. வழக்கமாக அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகே வெப்பம் அதிகரிக்கும் நிலையில் இந்த ஆண்டு அதற்கு முன்பே சுட்டெரிக்கும் வெயில் மக்கள் வாழ்வை பாதித்து வருகிறது. அவசர தேவைகளுக்காக வெளியே செல்லும் பொதுமக்கள் கூட தலையில் துணி பொறுத்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்து வருகின்றனர். கடும் வெப்பத்தால் புதுச்சேரி முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் திரளாக காணப்படும் கடற்கரை சாலையும் வெப்பத்தின் தாக்கத்தால் வெறிச்சோடி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். தற்பொழுது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் உள்ள நிலையில் தங்களது கோரிக்கையில் நிறைவேற்ற அரசு துறை அதிகாரிகள் வராததை கண்டிக்கும் வகையிலும் அதே பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் திடீரென தான் கொண்டு வந்த பெட்ரோலை திடீரென தன் மீது ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு அவரை காப்பாற்றினர். அங்கிருந்த போலீசாரும் உடனடியாக அவரை பாதுகாத்ததோடு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் அரசுக்கு எதிராக தங்களது கோஷங்களை எழுப்பியவாறு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தங்களது கோரிக்கையில் நிறைவேறாத நிலையில் அரசை கண்டித்து ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுவை ரயில் நிலையம் ரூபாய் 93 கோடியில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் அம்ரித் பாரத் நிலையம் என்ற திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வே சார்பில் புதுவை ரயில் நிலையம் ரூபாய் 93 கோடியில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளை பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். ரயில் நிலையத்தில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கட்டிடங்கள் சீரமைப்பு, பார்சல் அலுவலகம், டிக்கெட் பரிசோதகர்கள் அலுவலகம், ரயில் பைலட் ஓய்வறைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. புதுச்சேரி ரயில் நிலையத்தின் முகப்பு இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்தவுடன் பிரம்மாண்டமாக முகப்பு கட்டப்பட உள்ளது.
பயணிகள் காத்திருப்பு அறை, நடை மேம்பாலம், லிப்ட், எஸ்கலேட்டர்கள், உணவகம், வணிக வளாகம், பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடிக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீ ஆதி சங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 1008 பெண்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். ஸ்ரீ ஆதி சங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அகண்ட ஸ்ரீ லலிதா சஸ்கரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சஸ்கரநாமம் 1008 பெண்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிஷமாக வாழ வேண்டியும் 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதா சஸ்கரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சஸ்கரநாமம் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. आत्मविद्या महाविद्या श्री विद्या काम सेविता श्री षोडशाक्षरी विद्या त्रिपुरा काम कोडिका कडाचरी बोध कमला त्रिकोणांतर दीपिका வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தின் 2ஆம் நாள் திருவிழாவில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் பிரமோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் இரவு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மதியம் உபயதாரர் தட்சிணாமூர்த்தி, சரோஜா, பரணிதரன் குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு பள்ளிக்கொண்ட பெருமாள், பரசுராமர், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாரதனை காண்பித்தார். இதில் உபயதாரர் மேற்கு வீதி வன்னியர் குல மரபினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், உற்சவதாரர் மேற்கு வீதி வன்னியர் குல மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 55ஆம் ஆண்டு கந்தப்போடி மகோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினரால் கந்தப்போடி மகோற்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன் கோவிந்தசாமி நாயுடு, பொருளாளர் சங்கர்ஷனன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கிழி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி சந்தானராமன், வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வாக்குப்பதிவு அதிகரித்து உள்ளதாகவும் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என விசிகாவின் எம்பி ரவிக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதிக்குட்பட்ட மொர்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் இன்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்த விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளும் இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எனவும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார்.
வாக்கு புறக்கணிப்பு, வேட்பாளர் வருகையால் பரபரப்பு, அதிரடிப்படை குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் கோட்டக்குப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்திற்கு வந்தபோது பதற்ற நிலை ஏற்பட்டது. ஆதி திராவிட மயானம் இடப்பிரச்சினை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வேட்பாளர் வந்தபோது மக்கள் அவரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். இதனால் வாக்கு மையம் அருகே மக்கள் திரள் அதிகரித்து பரபரப்பு காணப்பட்டது. நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர துப்பாக்கி ஏந்திய குஜராத் அதிரடி படையினர் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். பின்னர் போலீசார் பொதுமக்களை வாக்கு மையம் அருகே கூட விடாமல் விரட்டி அடித்ததால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை மற்றும் ஜூபிலேஷன் 2026 விழா நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாபெரும் பணியாணை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பணியாணை வழங்கும் விழாவில் TCS தலைமை ஆர்கிடெக்ட் திரு ஜூடோ ரிச்சர்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள், செயலாளர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் அவர்கள், இணை செயலாளர் வேலாயுதம் அவர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் BSK வெங்கடாஜலபதி அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீன் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2025-2026 கல்வியாண்டு நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணொலியில் சுமார் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு TCS, எக்ஸாவேர், CTS, ஜோஹோ போன்ற 60க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 3.5 லட்சம் முதல் 13 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் மாணவர்கள் AI தொழில்நுட்பத்துடன் சார்ந்து கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் 3 மாதங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நாட்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலைக்கேற்ப தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடினமாக உழைக்க வேண்டும். தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தம் உரையில் மாணவர்கள் சுய கற்றல் மற்றும் AI தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்க சுய கற்றல் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் மேலும் இக்கல்லூரி கல்வியுடன் வேலை வாய்ப்பினையும் பெற்றுத்தந்து இருக்கிறது. அவர்கள் தங்கள் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை வாழ்நாளில் மறக்கக்கூடாது. மேலும் அவர்கள் தங்கள் பயின்ற கல்லூரிக்கு தங்களுடைய ஜூனியர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக TCS தலைமை ஆர்கிடெக்ட் திரு ஜூடோ ரிச்சர்ட் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவர்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் 90 நாட்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனி வரும் காலங்களில் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்று எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 750க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணியாணை வழங்கினார். இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறைத் தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக AATS துறைத் தலைவர் முனைவர் மதுசூதனன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், TCS தலைமை ஆர்கிடெக்ட் ஜூடோ ரிச்சர்ட், பொருளாளர் ராஜராஜன், இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி, வேலைவாய்ப்புத்துறை டீன் முதல்வர் கைலாசம், முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், அகாடமிக் டீன் முனைவர் AA அறிவழகர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை பயிற்சி தலைவர் முனைவர் மதுசூதனன் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டிய ஃபேன்சியான பிரெஞ்சு பள்ளி நடப்பாண்டில் திறக்க ஏற்பாடு. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பஸ் நிலையம், அண்ணா திடல் மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வி கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஃபேன்சியான பிரெஞ்சு பள்ளி தூய்மாய் வீதியில் 1827ஆம் ஆண்டு பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன்பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் ஃபேன்சியான பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஃபேன்சியான பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர்.
அதன்பின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஃபேன்சியான பள்ளி பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. நடப்பாண்டில் திறக்கப்படும். தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்து வண்ணம் பூசும் பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பணிகள் முடிந்து பள்ளி கட்டிடம் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,185 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கொண்டு வந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவலர்களின் காலில் விழுந்து கொடுத்து விடுங்கள் என கெஞ்சிய மதுப்பிரியர்கள். அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பே அக்னி வெயில். புதுச்சேரி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.